அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சவிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் டைரி படிக்க வந்துள்ளேன். சுதா ஒரு சுட்டி பெண். 1ஆம் வகுப்பு மாணவி. சுதா செம வலி. ஆனால் பள்ளி என்றால் பயணம். பள்ளி கணினியில் பார்த்தாள். ஒரே கத்தினாள். கத்தல்தான் தன் ஆ ஆ ஆ. சுதா கத்தும் சத்தம் பார்த்து ஊருக்கு கேட்டும் ஆனால் இப்போது அவள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை. அவள் வீடு மட்டும் இல்லை, பக்கத்து வீடு. ஏன் பக்கத்து தெருவில் கூட பள்ளி இல்லை. ஏன் பள்ளிகள் எல்லாம் எங்கே? எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்போது சுதாவும் கத்துவது இல்லை. அப்படி என்னதால் நடந்து இருந்திருக்கும்? ஒரே குழப்பமாக இருக்கே. அது என்ன? அட, ஒரு குட்டி டைரி. ஒரு பள்ளியின் டைரி. இதில் என்ன எழுதி இருக்கும்? படிக்கலாம். ஒரு நாள் பள்ளியின் தலைவர் பூச்சியை பிடிக்க போனது. அதை சுதா பார்த்தாள். ஆ ஆ ஆ. சுதா கத்தினாள். பள்ளி தலைவருக்கு காதில் ஒரே வலி. மறுநாள் தலைவர் பள்ளிகளை அழைத்தது. சுதா கத்துவதை உடையவில்லை. கேட்க கூட முடியவில்லை. 4 பள்ளிகளுக்கு காது போல போனது. 7 பள்ளிகளுக்கு பயணத்தில் பயத்தில் வால் போனது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி. நாம் இந்த வீட்டை விட்டு போவது. இந்த வீட்டை விட்டு மட்டும் அல்ல, பக்கத்து வீடு மட்டும் அல்ல, இந்த பக்கத்து தெருவை விட்டு கூட ஓடி போகலாம். தலைவர் சொன்னபடி எல்லா பள்ளிகளும் இடத்தை காலி செய்தன. சுதாவுக்கு மட்டும் இது தெரிய வேண்டாம். நன்றி, வணக்கம். வெரி குட். கைத்தட்டல்.